இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதிய விபத்தில் உயிரிழந்த மீனவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதிய விபத்தில் உயிரிழந்த மீனவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் மலைச்சாமி குடும்பத்திற்கு 10 லட்சம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது அங்கு இலங்கை அரசுக்கு சொந்தமான படகுகள் தமிழக மீனவர்கள் படகுகள் மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் நிலை தடுமாறிய தமிழக மீனவர்கள் கடலில் விழுந்திருக்கிறார்கள். இதில் மலைச்சாமி என்ற மீனவர் உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து மத்திய அரசு மீண்டும் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரிடம் அழைத்து தொடர்பான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதிய விபத்தில் உயிரிழந்த மீனவர் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்காத வண்ணம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு அதற்கு முழுமையாக அழுத்தம் கொடுக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் மலைச்சாமி குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார்.